Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about birth control methods. தமிழ்ல கருத்தடை முறைகள். What is birth control methods? The regulation of conception by preventive methods or device to limit the number of offspring is called birth control or contraceptive method. Birth control methodல நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில மெத்தட்ஸ் வந்து இருக்குது. இதை கப்புள்ஸ் வந்து விரும்பி செய்யக்கூடிய ஒரு மெத்தடு. த வாலண்டரி யூஸ் ஆஃப் கான்ட்ராசெப்டிவ் ப்ரொசீஜர் டு ப்ரிவென்ட் ஃபெர்டிலைசேஷன் ஆர் ப்ரிவென்ட் இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த ஃபெர்டிலைஸ்ட் எக் இன் த யுட்ரஸ் இஸ் டேர்ம்ட் ஆஸ் எ பர்த் கண்ட்ரோல். கருத்தடை முறைகளில் கரு உறுதலையோ அல்லது கருப்பையில் கரு பதித்தலையோ தடுக்கக்கூடிய முறை தான் குடும்ப கட்டுப்பாட்டு முறைன்னு சொல்லுவோம். இந்த பர்த் கண்ட்ரோல் மெத்தடில் ஃபெர்டிலைசேஷன் ஆகாமல் ஸ்போமும் எக்கும் இருக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இருக்குது. அப்படியே ஃபெர்டிலைசேஷன் ஆனாலும் அது யுட்ரஸில் ப்ராப்பராக இம்ப்ளான்டேஷன் ஆகாமல் தடுக்கக்கூடிய மெத்தடு தான் பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸு. இதை கப்புள்ஸ் வந்து விரும்பி செய்யக்கூடிய ஒரு ப்ரொசீஜர்ஸ். அண்ட் ஐடியல் கான்ட்ராசெப்டிவ் ஷுட் பி. What is contraceptive method? Birth control measures which deliberatively present fertilization. Fertilization நடக்கிறத தடுக்கக்கூடிய முறைகள் தான் இந்த கான்ட்ராசெப்டிவ். இந்த கான்ட்ராசெப்டிவ்ஸ் மெத்தட்ஸ் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் பி யூசர் ஃப்ரெண்ட்லி. இது யூஸ் பண்ணக்கூடிய மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஹெல்த் வைஸாக கொடுக்கக்கூடாது. தென் ஈஸிலி அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள் காண்டம் எடுத்துக்கலாம், தென் கருத்தடை மாத்திரைகள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அவங்க நினைக்கும் போது ஈஸியாக எல்லா ஃபார்மஸிலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். தென் லீஸ்ட் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு கருத்தடை மாத்திரைகள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து குண்டாயிடுவாங்க. சப்போஸ் காப்பர் டீ வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ளீடிங் வரும், யுட்ரஸில் வந்து வலி இருக்கும். இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கணும். தென் ஷுட் நாட் இன்டர்ஃபியர் வித் செக்ஸுவல் ட்ரைவ். அவங்களுடைய நார்மல் செக்ஸுவல் ஆக்டிவிட்டியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்காத ஒரு டிவைஸாக இருக்கணும். ஸோ கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஈஸிலி அவைலபிளாக இருக்கணும், சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கணும், தென் ஷுட் நாட் இன்டர்ஃபியர் வித் செக்ஸுவல் டிரைவ். இந்த 4 பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் ஆர் 2 டைப். இது 2 டைப் இருக்குது. One is the temporary method, another one is the permanent method. The temporary methods prevent conception only for a limited period. Their regulation use is necessary for continued avoidance of pregnancy. ஒருத்தங்க கண்டினியூவாக ப்ரெக்னென்ட் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் இந்த டெம்ப்ரவரி மெத்தடு. இது பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டெட் பீரியட் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ மட்டும்தான் இந்த டிவைஸை பொறுத்து அதோட லைஃப் ஸ்பான் இருக்கும், யூஸ் பண்ண முடியும். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட்டு பேபி இருக்குது, அந்த பேபிக்கும் இன்னொரு பேபிக்கும் நடுவில், ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நடுவில் ஒரு இடைவெளி தேவைப்படுது. அப்படிங்கும்போது அந்த கப்புள்ஸ் இந்த டெம்ப்ரவரி மெத்தடை வச்சு என்ன பண்ணிப்பாங்கன்னா, மேலும் கன்சீவ் ஆகக்கூடிய அந்த இயரை வந்து தள்ளி போடுவாங்க. இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபஸ்ட்டு பேபியை நல்லா வளர்த்தலாம், அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே நல்லா வளர்த்தலாம். அதே மாதிரி அந்த உமனும் வந்து ஹெல்த்தியாக அவங்களுடைய பாடி வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் மெத்தட் பர்மனெண்ட் மெத்தட். இந்த பர்மனெண்ட் மெத்தடில் மேல் அண்டு ஃபீமேலுக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது மூலமாக, சர்ஜரி பண்ணுறது மூலமாக இந்த பர்மனெண்ட் மெத்தடில் அவங்களுக்கு ஃபர்தராக திரும்பவும் குழந்தை உண்டாகாமல் தடுக்கலாம். இந்த டெம்ப்ரவரி மெத்தடில் நேச்சுரல், கெமிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் ஹார்மோனல் பேரியர் மெத்தட், இந்த 4 டைப்ஸும் டெம்ப்ரவரி பர்த் கண்ட்ரோல் மெத்தட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். Now we will see what is natural method. The natural method is used to prevent meeting the sperm and ovum. ஒரு ஸ்போமும் ஓவமும் மீட் பண்ணாதான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். சப்போஸ் மீட் பண்ணலை அப்படிங்கும்போது ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. இந்த நேச்சுரல் மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்போமும் ஓவமும் மீட் பண்ணுறத தடுத்து ஃபெர்டிலைசேஷன் ஆகாமல் பார்க்குறது தான் இந்த நேச்சுரல் மெத்தடு. Goitus interruptus and continuous abstinence, then lactational amenorrhea.
இது எல்லாமே வந்துட்டு examples for natural method. Now we will see one by one. The first one is periodic abstinence. So periodic abstinence is otherwise known as rhythms method. In the method the ovulations occur at about the 14th day of menstrual cycle. menstrual cycle படிக்கும் போதே நம்ம பார்த்துருக்கோம். ஓவுலேஷன் அப்படின்னா என்னது? ரிலீசிங் ஆஃப் ஓவா. ஓவரியில் இருந்து ஓவா வந்து ரிலீஸ் ஆகணும். இந்த ப்ராசஸ் தான் ஓவுலேஷன். அது எப்போ வந்து ஓவா வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்? 14th டேவில் தான் ரிலீஸ் ஆகும்னு பார்த்துருக்கோம் இல்லையா? The ovum survives for the 2 days and sperms remain alive about the 72 hours in the female reproductive tract. ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ட்ராக்ல ஒரு ஸ்பெர்ம் உள்ளே போய் எத்தனை மணி நேரம் உயிரோடு இருக்குன்னா 72 hours உயிரோடு இருக்கணும். இந்த டைமில் இந்த ஸ்பெர்மு எக்கை மீட் பண்ணிட்டா ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அப்படி மீட் பண்ணலை அப்படின்னா எல்லா ஸ்பெர்மும் இறந்துடும். சரியா? ஸோ த காய்டஸ் இஸ் டு பி அவாய்டட் டூரிங் திஸ் டைம். ஒரு ஸ்பெர்மும் ஓவமும் உயிரோடு இருக்கக்கூடிய டைம் தெரியும் இல்லையா? இந்த டைமில் காய்டஸை உடலுறவை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்டிலைசேஷன் ஆகாது. அந்த கப்புள்ஸை அவங்க கன்சீவ் ஆக மாட்டாங்க. இதில் ஒரு ஸ்மால் கால்குலேஷன் இருக்குது. இந்த எக்கு ஆம்புலா ரீஜனில் வெயிட் பண்ணும் ஃபர்டிலைசேஷனுக்காக. 14th டேவில் ரிலீஸ் ஆன எக்கு ஆம்புலா ரீஜனில் வந்து ஸ்பெர்முக்காக வெயிட் பண்ணும். மீட் பண்ணுச்சுன்னா ஃபர்டிலைசேஷன், மீட் பண்ணலைன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்காது. இதில் 14th டேவுக்கு முன்னாடி 13, 12, 11 இந்த 3 டேஸ்க்கு முன்னாடியே ஸ்பெர்ம்ஸ் உள்ளே போய் வெயிட் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கும். இல்லை 14th டேவுக்கு எக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 14th டேவில் இருந்து 15th டே 16th டே இந்த டேவில் ஸ்பெர்ம் உள்ளே போச்சு அப்படின்னாலும் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஏன்னா இந்த முன்னாடி 2 நாள் பின்னாடி 2 நாள் ஸ்பெர்ம்ஸ் வந்து 72 hours வந்து உயிரோடு இருக்கும் இல்லையா? அதனால் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக 14th டேவிலேருந்து முன்னாடி 3 days 14th டேவிலேருந்து பின்னாடி 3 days வந்து அந்த கப்புள்ஸ் காய்டஸில் இன்வால்வ் ஆகாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கன்சீவ் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு ஸ்பெர்மோ அவங்களோட எக்கு வந்து மீட் பண்ணாது. ஸோ ஃபர்டிலைசேஷன் நடக்காது. இதை வந்து அதனால தான் இந்த பீரியடை சேஃப் பீரியட்னு சொல்லுவாங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் continuous abstinence is the simplest and most reliable way to avoid the pregnancy is not to have coitus for defined period that facilitative conception. ஒரு குறிப்பிட்ட டைமில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள இந்த காய்டஸை வச்சுக்காமல் இருந்தாங்க, உடல் உறவு வச்சுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கன்சீவ் ஆக மாட்டாங்க. இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு. இந்த மெத்தடுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா ஆடி மாதம் சொல்லலாம். ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா 1 monthக்கு அவங்கள தள்ளி வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தள்ளி இருக்கும்போது பிரிஞ்சு இருக்கும்போது அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால தான் ஒரு 1 month 2 month 3 month கண்டினியூவாக அவங்க பிரிஞ்சு இருந்தாங்க அப்படின்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அவாய்ட் த ப்ரெக்னன்சி டூரிங் திஸ் டைப். இந்த மெத்தடுக்கு பேர் கண்டினியூவஸ் ஆப்ஸ்டினன்ஸ். ஸோ இந்த கண்டினியூவஸ் ஆப்ஸ்டினன்ஸ் மெத்தடில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கப்புள்ஸ் வந்து அவங்களுக்குள்ள எந்த ஒரு காய்டஸையும் வச்சிக்காமல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தவிர்த்து வந்தாயிட்டாங்க, அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கருத்தரிக்க மாட்டாங்க, கன்சீவ் ஆக மாட்டாங்க. தென் தேர்டு டைப்பு காய்டஸ் இன்டரப்டஸ். இட் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபேமிலி பிளானிங் மெத்தடு. இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டஸ்ட் மெத்தடு. த மேல் பார்ட்னர் வித்ட்ராஸ் த பெனிஸ் before ejaculation, thereby preventing deposition of semen into the vagina. இந்த மெத்தடில் காய்டஸ் போது இந்த மேல் பார்ட்னர் என்ன பண்ணணும்னா withdraws his penis before ejaculation. அந்த ஸ்பெர்ம் செமன் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிடணும்? ஃபீமேல் ட்ராக்ல இருந்து வெஜைனாவில் இருந்து அந்த பெனிஸை அவங்க ரிமூவ் பண்ணிடணும். சரியா? ஆண்கள் வந்து விந்து திரவம் வெளியேற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்னா வெளியில் அவங்க பெனிஸை வந்து ரிமூவ் பண்ணிடணும். thereby preventing deposition of the semen into the vagina. அப்படி பண்ணும்போது அந்த செமன் வெஜைனாக்கு உள்ளே வந்து போகிறத அவாய்ட் பண்ணலாம்.
பட் இந்த மெத்தட் வந்து ஒரு சேஃப்டியான மெத்தடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெஜைனாவுக்கு முன்னாடியே கொஞ்சம் செமன்ஸ் வந்து இருந்தது அப்படின்னாலும் அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் லாக்டேஷனல் அமெனோரியா. ஸோ லாக்டேஷனல் அமெனோரியா அப்படின்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரெஸ்யூம் ஆஸ் இயர்லி ஆஸ் 6 to 8 weeks ஃப்ரம் பேச்சுரேஷன். ஸோ ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் திரும்பவும் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 6லேருந்து 8 வீக்ஸ்க்குள்ளே வந்து அவங்களுக்கு இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். However, the reappearance of normal ovarian cycle may be delayed for 6 months during breastfeeding. அந்த பெண் வந்து குழந்தைக்கு breast feeding கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஓவரி இருந்து ஓவம் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த சைக்கிள் 6 months வரைக்கும் என்னாகும் அப்படின்னா டிலே ஆகும். இதை தான் வந்து நம்ம லாக்டேஷனல் அமெனோரியா அப்படின்னு சொல்கிறோம். மெனோரியா அப்படின்னாவே என்னது? கண்டினியூஸ் மென்சஸ். ஏன்னா ஆப்சண்ட்டு. ஸோ அமெனோரியா அப்படின்னாவே மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஆப்செட் ஆகிறது பிகாஸ் ஆஃப் த லாக்டேஷனல் பீரியட். பால் சுரக்கக்கூடிய அந்த டைமில் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் என்னது ஸ்டாப் ஆகிறதுனால தான் இது நம்ம என்ன சொல்கிறோம்? லாக்டேஷனல் அமெனோரியா அப்படின்னு சொல்கிறோம். திஸ் டிலே இன் ஓவேரியன் சைக்கிள் இஸ் கால்டு lactational amenorrhea. It serves as a natural but an unreliable form of birth control. பட் இது வந்து ஒரு நம்பகத்தன்மையுடைய ஒரு birth control மெத்தடாக இருக்க முடியாது. The suckling by the baby during the breastfeeding stimulate the pituitary to secrete the increased prolactin hormone in order to இன்க்ரீஸ் மில்க் ப்ரொடக்ஷன். ஒரு பேபி வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது சக் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி சக் பண்ணும்போது பிட்யூட்ரி கிளாண்டை வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டிமுலேட் பண்ணும் டு இன்க்ரீஸ் த ப்ரோலாக்டின் ஹார்மோன். ஸோ பேபி பிரஸ்ட் ஃபீடிங் போது சக் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா பிட்யூட்ரி ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணி மோர் ப்ரோலாக்டினை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரோலாக்டினோட செக்ரீஷனை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். திஸ் ஹார்மோன் கிவ்ஸ் த மில்க் ப்ரொடக்ஷன். இந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன் தான் என்ன பண்ணுன்னா நிறையா மில்கை வந்து ப்ரொடக்ட் பண்ணும். திஸ் ஹை ப்ரோலாக்டின் கான்சன்ட்ரேஷன் இன் த மதர்ஸ் பிளட் மே ப்ரிவென்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இந்த ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோனு மதர்ஸோட பிளட்டில் அதிகமாக இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா திஸ் ஹார்மோன் ப்ரிவென்ட் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பை சப்ரஸிங் த ரிலீஸ் ஆஃப் கொனோடோட்ராபிக் ஹார்மோன். இதுதான் கொனோடோட்ராபிக் ஹார்மோனை ரிலீஸ் ஆகிறத தடுக்கும் ஃப்ரம் த ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸில் இருந்து என்ன ஆகும்னா ஒரு கொனோடோட்ராபிக் ரிலீசிங் ஹார்மோன் செக்ரீட் ஆனால் மட்டும்தான் பிட்யூட்ரியில் என்ன ஆகும்னா கொனோடோட்ராபிக் அப்படிங்கிற செக்ரீஷன் வந்துட்டு வரும். சரியா? இதே வந்து சப்ரஸ் ஆகும்போது ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் மூலமாக சப்ரஸ் ஆகும்போது அந்த இடத்துல மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து டிலே ஆகும். ஸோ த கொனோடோட்ராபிக் ஹார்மோன் தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் சப்ரஸ் ஆகிடுச்சு, ப்ராப்பராக செக்ரீட் ஆகலை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும் பிகாஸ் ஆஃப் த ப்ரோலாக்டின் கான்சன்ட்ரேஷன் இன் த மதர்ஸ் பிளட்டு. மதரோட பிளட்டில் ப்ரோலாக்டின் ஹார்மோன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது இட் டிலேஸ் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள். தென் செகண்ட் ஒன் இஸ் த பேரியர் மெத்தட்ஸ். பேரியர் மெத்தட்ஸ் அப்படின்னாவே தடுப்பு முறைகள். இது ஆர்டிஃபிஷியலாக செய்யக்கூடிய ஒரு முறைகள். இன் தீஸ் மெத்தட்ஸ் த ஓவம் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ஆர் ப்ரிவென்டட் ஃப்ரம் மீட்டிங் ஸோ தட் ஃபர்டிலைசேஷன் டஸ் நாட் அக்கர். இந்த மெத்தடில் ஒரு ஓவமும் ஸ்பெர்மும் மீட் பண்ணுறதை ப்ரிவென்ட் பண்ணுறது மூலமாக ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பேரியர் மெத்தட். இந்த பேரியர் மெத்தடில் கெமிக்கல் பேரியர், மெக்கானிக்கல் பேரியர் and diaphragm, cervical caps, then hormonal barrier, then interuterine divides இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. Now we will see the chemical barrier. chemical barrierல ஃபர்மிங் டேப்லெட்ஸு, அதாவது நுரையை ஏற்படுத்தக்கூடிய டேப்லெட்ஸ் வந்து இருக்குது. தென் மெல்டிங் சப்போசிட்டர்ஸ் அண்டு ஜெல்லிஸ், க்ரீம்ஸு இதெல்லாம் வந்துட்டு கெமிக்கல் ஏஜெண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். இந்த கெமிக்கல் பேரியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இட் இன்ஆக்டிவேட் த ஸ்பெர்ம்ஸ் இன்டு தி வெஜைனா.
வெஜைனாக்குள்ளே போன இந்த ஸ்போம்ஸ் என்னாகும் அப்படின்னா இன்ஆக்டிவேட் ஆகிடும். சரியா? இந்த கெமிக்கல் பேரியர்ஸில் நுரைக்கும் மாத்திரைகள், இந்த டேப்லெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஃபோர் காய்டஸ்க்கு முன்னாடி, செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்க்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய வெஜைனாவில் இன்சர்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி டேப்லெட்டு, ஜெல்லிஸ், க்ரீமு இதெல்லாமே வந்து அவங்களுடைய வெஜைனா ரீஜனில் பிஃபோர் காய்டஸ்க்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிடணும், அந்த வெஜைனாவில் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் உள்ளே போகக்கூடிய ஸ்போம்ஸு இன்ஆக்டிவேட்டாக ஆகிடும். ஸோ இன்ஆக்டிவேட் ஆகும்போது அதால் ஸ்விம் பண்ணி ப்ராப்பராக எக்கை போய் ரீச் ஆக முடியாது. போகிற வழியிலே என்ன ஆயிரும், இறந்துரும். இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்செக்டிசைட்ஸ் வந்துட்டு இந்த ஸ்பெர்மிசைட்ஸ் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸ்பெர்மிசைட்ஸ் அப்படின்னாவே என்னதுன்னா ஸ்போம்ஸை கில் பண்ணக்கூடிய இது எல்லாமே அந்த ப்ராடக்ட் எல்லாமே உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ சைடல் அப்படின்னாவே கில்லிங். ஸோ ஸ்போமை கில் பண்ணக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் அதுக்குள்ளே வந்து இருக்கும். தென் மெக்கானிக்கல் பேரியர். காண்டம்ஸ் ஆர் அ தின் ஷீத் யூஸ்டு டு கவர் த பெனிஸ். ஸோ பெனிஸை கவர் பண்ணக்கூடிய காண்டம் வந்து யூஸ் பண்ணோம். தென் மேல். In the female, it is used to cover the vagina and cervix just before coitus so as to prevent the entry of ejaculated semen into the female reproductive tract. இந்த காண்டம் வந்து பார்த்திங்கன்னா மேல்லையும் ஃபீமேலும் யூஸ் பண்ணுற மாதிரி காண்டம்ஸ் வந்து இருக்குது. இது மேல் வந்து பெனிஸில் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஃபீமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெஜைனா ரீசனில் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட சர்விக்ஸ் ரீசனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னா காய்டஸ் போது ஸ்போம்ஸ் வந்து எஜாக்குலேட் ஆகும் இல்லையா, செமன் வந்து எஜாக்குலேட் ஆகிறது உள்ள ஃபீமேலோட ட்ராக்குள்ளே போகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். அது ஃபுல்லாகவே அந்த காண்டம் அப்படிங்கிற அந்த பிளாஸ்டிக் அந்த சீட்குள்ளேயே என்ன ஆயிரும், ஃபிக்ஸ்டாக உள்ளேயே இருக்கும். அந்த ஸ்போம்ஸ் வந்து சர்விக்ஸை தாண்டி வெஜைனாவை தாண்டி உள்ளே போகாது, அந்த காண்டம்குள்ளேயே தங்கிடும். திஸ் கேன் ப்ரிவெண்ட் த கான்செப்ஷன். ஸோ காண்டம் ஷுட் பி டிஸ்கார்டட் ஆஃப்டர் எ சிங்கிள் யூஸ். இந்த காண்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் யூஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணோம், அதை எடுத்து திரும்பவும் ரீயூஸ் பண்ணக்கூடாது. காண்டம் ஆல்சோ சேஃப் கார்டட் அண்ட் யூசர் ஃப்ரம் எய்ட்ஸ் அண்டு செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டடு டிசீசஸ். இந்த காண்டம் யூஸ் பண்ணுறதுனால அந்த இது வந்து சேஃபாகவும் இருக்கும். ஒரு சில எய்ட்ஸ் டிசீஸ்க்கு, அதே மாதிரி செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இருக்கு இல்லையா, சிப்பிலிஸ், கொனேரியா, இந்த மாதிரி நோய்கள்லாம் பரவுறதையும் தடுக்கும். காண்டம்ஸ் ஆர் மேடு பை பாலியூரித்ரின், லாட்டெக்ஸ் அண்டு லாம்ஸ்கின். ஸோ இந்த காண்டம்ஸ் எல்லாம் எதனால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா பாலியூரித்தேன், லாட்டெக்ஸ் அண்டு லாம்ஸ்கின். இதெல்லாம் வந்து 1 மார்க் யூஸு. கரெக்டாக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கிளியராக பார்த்துக்கணும். டயஃப்ரம், cervical caps அண்டு வால்ட். இதெல்லாம் ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் ட்ராக்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டயஃப்ரம், தென் செகண்ட் ஒன் இஸ் த cervical caps, தென் வால்ட். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெர்மிசைடல்ஸ் தான். தி டயஃப்ரம், cervical caps அண்ட் வால்ட் ஆர் மேட் ஆஃப் ரப்பர். இதெல்லாமே ரப்பரால் செஞ்ச ஒரு பொருட்கள். It is inserted into the female reproductive tract to cover the cervix before the coitus in order to prevent the sperms from the entering the uterus. இது ஒரு ஸ்பெர்ம் வந்து யூட்ரஸ்குள்ளே என்டர் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ரப்பர் பொருட்கள். சரியா? தென் ஹார்மோனல் பேரியர்ஸ். It prevents the ovaries from releasing the ova or thickens the cervical fluid which keeps the sperm away from the ovum. இந்த ஹார்மோனல் பேரியர் பார்த்திங்கன்னா ஹார்மோன் வழி தடுப்பு முறை. இந்த டைமில் எல்ஹெச் சர்ஜ் பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிள் போது எல்ஹெச் சர்ஜ் வரும்போது தான் இது மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த ஹார்மோனல் மெத்தட் வந்து இந்த எல்ஹெச் சர்ஜை வந்து கிளியர் பண்ணும். இட் ப்ரிவென்ட்ஸ் த ஓவரிஸ் ஃப்ரம் ரிலீஸிங் த ஓவா. அதாவது ஓவரிஸில் இருந்து ஓவா ரிலீஸ் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணும். தென் சர்விக்கல் ஃப்ளூயிடை வந்து அதிகமாக செக்ரீட் பண்ணி அந்த சர்விக்ஸை வந்து என்ன பண்ணிடும், திக்கனிங் பண்ணிடும். சப்போஸ் ஃப்ளூயிடு ஸ்போம்ஸ் உள்ளே வந்தாலோ இந்த ஃப்ளூயிடெல்லாம் திக்கனிங்காக இருக்கிறதுனால ஸ்போம்ஸு அதை தாண்டி சர்விக்ஸை தாண்டி உள்ளுக்குள்ளே என்ன ஆக முடியாது, ஸ்விம் ஆக முடியாது. ஸோ
it keeps the sperms away from ovum. ஸோ ஓவமும் ஸ்போமும் மீட் பண்ணுறதை இதுலேருந்து தடுக்கலாம். இது வந்து ஒன் டைப் ஆஃப் பர்த் கண்ட்ரோல் மெத்தடு. Prevent the ovulation by inhibiting the secretion of FSH and LH hormone. இந்த ஹார்மோனல் பேரியர்ஸ் மெத்தடில் யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட்டு அதுக்குள்ளே என்ன இருக்கும்னா ஹார்மோன்ஸ் வந்து இருக்கும். இந்த ஹார்மோன்ஸு ப்ரிவெண்ட் பண்ணும், ஓவுலேஷன் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணும் பை இன்ஹிபிட்டிங் எந்த செக்ரீஷனை, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லியூட்டினேசிங் ஹார்மோன், இந்த 2 ஹார்மோனும் செக்ரீட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸை இன்ஹிபிட் பண்ணுறது மூலமாக கன்சீவ் ஆகிறத தடுக்கலாம். எ கம்பைன்டு பில் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பர்த் கண்ட்ரோல் மெத்தட். இந்த பில்ஸ் வந்துட்டு அதிகமாக இந்த மாத்திரையை பர்த் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இட் கண்டைன் சிந்தட்டிக் ப்ரோஜெஸ்ட்ரான் அண்டு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். இந்த டேப்லெட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோனும் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனும் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். சாஹிலி கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் பை த சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் CDRI இன் லக்னோ. இந்த சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் லக்னோ இவங்க கண்டுபிடிச்ச கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் தான் சாஹிலி. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்லேயும் ஃப்ரீயாக இந்த டேப்லெட் வந்து கிடைக்குது. இந்தியா கண்டைன்ஸ் எ நான் ஸ்டிராய்டல் ப்ரிப்பரேஷன்ஸ் கால்டு சென்ட்க்ரோமேன். இது வந்து ஒரு நான் ஸ்டிராய்டல் டேப்லெட். ஸோ இந்த டேப்லெட் எதில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்க்ரோமேன். ஓகேவா, ப்ரிப்பரேஷன்ஸ் கால்டு சென்ட்க்ரோமேன். இதில் 2 இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து டேப்லெட்டோட நேமு சாஹிலி, தென் இன்னொன்று சென்ட்ரல். இது சென்ட்க்ரோமேன் அப்படிங்கிறது ஓவுலேஷனை ஸ்டாப் பண்ணும். சரியா, இது இல்லாமல் மாலா டி அப்படிங்கிற ஒரு கருத்தடை மாத்திரையும் இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரா யுட்ரைன் டிவைஸ். இந்த இன்ட்ரா யுட்ரைன் டிவைஸ் அப்படிங்கிறது யுட்ரைன் அப்படிங்கும் போதே தெரியும் இல்லையா, ஃபீமேலோட யுட்ரஸ்குள்ளே வைக்கக்கூடிய டிவைஸ் தான் IUD. இந்த டிவைஸு இன்ட்ரா யுட்ரைன் டிவைஸ் ஆர் இன்சர்ட்டட் பை அ மெடிக்கல் எக்ஸ்பர்ட் இன் தி யுட்ரஸ் த்ரூ த வெஜைனா. ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட் மூலமாக, அதாவது ஒரு டாக்டர் மூலமாக தான் இந்த டிவைஸை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணோம். தீஸ் டிவைஸ் ஆர் அவைலபிள் ஆஸ் காப்பர் ரிலீசிங் IUDs. இந்த டிவைஸ் எல்லாமே என்ன பண்ணுன்னா இட் இஸ் மேடப் ஆஃப் காப்பர். இதில் ஃபுல்லாகவே காப்பர் மோல்டு பண்ணியிருப்பாங்க. இது யுட்ரஸில் காப்பரை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த காப்பர் என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளே என்ட்ராகக்கூடிய ஸ்பெர்ம்ஸை கில் பண்ணிடும். ஹார்மோன் ரிலீசிங் IUDs. அதே மாதிரி ஹார்மோனை வந்துட்டு ஃபுல்லாக வந்து அதில் வச்ச அந்த டிவைஸும் இருக்குது. அது வந்து IUDs. இது என்ன பண்ணுன்னா ஹார்மோனை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹார்மோனும் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே வரக்கூடிய ஸ்பெர்ம்ஸை வந்து கில் பண்ணிடும். தென் நான் மெடிக்கேட்டட் IUDs இன்க்ரீஸ் த பாகோசைட்டோசிஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வித்தின் த யுட்ரஸ். இந்த IU டிவைஸோட மெயின் ஒர்க் என்னென்னா உள்ளே போகக்கூடிய ஸ்பெர்ம்ஸை வந்து ஃபுல்லாக கில் பண்ணிடும் வித் த ஹெல்ப் ஆஃப் த பாகோசைட்டோசிஸ். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பாகோசைட்டோசிஸை அதிகமாக அட்ராக்ட் பண்ணி யுட்ரஸில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணோன்னா உள்ளே என்ட்ராகக்கூடிய ஸ்பெர்ம்ஸை கில் பண்ணிடும். IUDs ஆர் த ஐடியல் கான்ட்ராசெப்டிவ் ஃபார் ஃபீமேல் ஹூ வாண்ட் டு டிலே ப்ரெக்னன்சி. இவ்வளோ நேரம் பார்த்த மெத்தட்ஸில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடு தான். இன்ட்ரா யுட்ரைன் டிவைஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பர்த் கண்ட்ரோல் மெத்தடு. இட் இஸ் வெரி குட் ஃபார் த ஃபீமேல் to avoid the delay the pregnancy. It is one of the popular method of the contraception in India, has a success rate of 95 to 99%. ஸோ 99% வந்து இது ஃபுல்லாகவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த இன்ட்ரா யுட்ரைன் டிவைஸை தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. காப்பர் ரிலீசிங் IUDs differ from each other by the amount of copper. இதில் பார்த்திங்கன்னா நிறையா டைப்ஸ் இருக்குது. காப்பர் எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே அந்த டிவைஸில் வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து டிவைஸ் வந்து நிறையா இருக்குது. காப்பர் IUDs such as CUT38A, NOVA, NOVA-T and CU7, CUT
38 AG, multi-load 375. இதெல்லாம் இந்த copper releasing IUDs ஓட டைப்ஸ். Releasing free copper and copper salt into the uterus to suppress the sperm motility. இதில் இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய காப்பர் இல்லைன்னா காப்பர் சால்ட்டு இது எல்லாம் என்ன பண்ணுன்னா யுட்ரஸில் இருந்துக்கிட்டு அதுக்கு உள்ளே போகக்கூடிய யுட்ரஸ்குள்ளே போகக்கூடிய ஸ்போம்ஸை அதோட மொட்டிலிட்டியை சப்ரஸ் பண்ணும். தே கேன் ரிமைன் இன் த யுட்ரஸ் ஃபார் 5 to 10 years. இந்த நம்ம இத்தனை டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த டைப்ஸுக்கு தகுந்த மாதிரி அதில் காப்பர் எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 5லேருந்து 10 இயர்ஸ்க்கு வரைக்கும் இதை வந்து லேடிஸ் கர்ப்பப்பையில் வச்சுக்கலாம். Then hormonal releasing IUDs. Hormonal releasing IUDs such as progesterone or LNG20 இந்த ரெண்டு மெத்தட் வந்து ஹார்மோனல் ரிலீசிங்கில் இருக்குது. ஆர் ஆஃபன் கால்டு இன்ட்ராயுட்ரைன் சிஸ்டம். இந்த இன்ட்ராயுட்ரைன் சிஸ்டமில் ஹார்மோனல் ரிலீசிங் ஐயூடிஎஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ரொஜெஸ்ட்ராசர்ட், இன்னொன்று எல்என்ஜி லிவோனார்கெஸ்ட்ரால் அப்படின்ற இந்த ஒரு ரிலீசிங் ஹார்மோனல் ரிலீசிங் ஐயூடிஎஸ் டிவைஸ். They increase the viscosity of the cervical mucus and they prevent sperms from the entering the cervix. இந்த ரெண்டு ஹார்மோனல் ரிலீசிங் டிவைஸோட மெயின் ஒர்க் என்னென்னா சர்விக்கல் இருக்கக்கூடிய மியூக்கஸை ரொம்ப திக்கன் பண்ணிடும். அதோட பிசுபிசுப்பு தன்மை பாகுத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணிடும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்பெர்ம்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, அந்த சர்விக்கல் மியூக்கஸை தாண்டி யுட்ரஸ்குள்ளே ஸ்விம் பண்ணி போக முடியாது. ஸோ இட் இஸ் ப்ரிவென்ட் த ஸ்பெர்ம்ஸ் ஃப்ரம் த என்டரிங் த சர்விக்ஸ். இந்த ஹார்மோனல் ரிலீசிங்கில் வந்து ரிலீசிங் ஐயூடி வந்து ஒரு ரிசர்வாயர் ஆஃப் த ஹார்மோன்னு தான் சொல்லலாம். இந்த டிவைஸ்க்குள்ளே ஹார்மோன்ஸை நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. 38 மில்லிகிராம் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து இந்த டிவைஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் இருந்து 65 மில்லிகிராம் பர் டே ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மைக்ரோகிராம் அளவுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து என்ன ஆகும்னா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய பாடியில் யுட்ரஸ்குள்ளே இருக்கும். எப்போல்லாம் ஸ்பெர்ம்ஸ் உள்ளே போகுதோ அப்போ வந்து அதோட மொட்டிலிட்டியை வந்து என்ன பண்ணுன்னா டிக்ரீஸ் பண்ணி ஃபர்தராக ஃபர்டிலைசேஷன் நடக்கிறத ஸ்டாப் பண்ணிடும். நான் மெடிக்கேட்டட் IUDs ஆர் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த நான் மெடிக்கேட்டட் IUDs ஆர் இதை வந்து பிளாஸ்டிக்கில் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருக்கு. லிப்பிஸ் லூப்பிஸ் டபுள் எஸ் ஷேப்டு பிளாஸ்டிக் டிவைஸ். இது பார்க்குறதுக்கு ஒரு எஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்ஸ் டிவைஸ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஒரு டெம்ப்ரவரி மெத்தடுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பர்மனண்ட் பர்த் கண்ட்ரோல் மெத்தடுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Permanent birth control methods are adopted by the individual who do not want to have any more children. யாருக்கு 2 children 3 childrensக்கு அப்புறம் திரும்பவும் நிறைய குழந்தைங்க வேண்டான்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பர்மனண்ட் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். Surgical sterilizations methods are the permanent contraception method advised for male and female partner to prevent any more pregnancy. ஸோ இந்த மெத்தடு பர்மனண்ட் மெத்தடு, அதனால் இதை அட்வைசபிள் மெத்தட்னு சொல்லலாம். இட் பிளாக்ஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த கேமெட்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் கன்செப்ஷன். இது என்னாகும் அப்படின்னா 2 கேமெட்ஸும் டிரான்ஸ்போர்ட் ஆகி ஒன்றோட ஒன்று மீட் பண்ணுறதை தடுக்கக்கூடிய மெத்தடு. இதில் ஃபஸ்ட்டு மெத்தடு டியூபெக்டமி. டியூபெக்டமி இஸ் த சர்ஜிக்கல் ஸ்டெரிலைசேஷன் இன் உமன். ஸோ டியூபெக்டமி அப்படிங்கிற இந்த சர்ஜிக்கல் யாருக்கு செய்வாங்க அப்படின்னா இந்த சர்ஜரி உமனுக்கு பண்ணக்கூடியது. இன் திஸ் ப்ரொசீஜர் a small portion of both fallopian tubes are cut and tied up through the small incision in the abdomen or through the vagina. இந்த மெத்தடில் வஜைனா மூலமாக ஏதாவது ஒரு டிவைஸ் உள்ளே அனுப்பி இந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அப்படின்னா அப்டோமன் மேலேயே வச்சு இந்த ஆப்ரேஷன் வந்து உள்ளே பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யுட்ரஸில் இருக்கக்கூடிய போத் சைடு ரைட் அண்ட் லெஃப்ட்டு யுட்ரஸில் இருக்கக்கூடிய ஃபிலோப்பியன் டியூபை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருவாங்க. சரியா, ஓவம் வந்து ஓவரியில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகி ஃபிலோப்பியன் டியூப் மூலமாக தான் என்ன ஆகும் ஆம்புலர் ரீஜனுக்கு வரும் இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் இந்த சர்ஜரி வந்து பண்ணிடுவாங்க.
This prevents fertilization as well as the entry of the egg into the uterus. So uterusல வந்து egg reach ஆகிறத prevent பண்ணிக்கலாம். Then vasectomy is the surgical procedure for the male sterilization. In this procedure, both vas deferens are cut and tied through a small incision on the scrotum. So scrotum மூலமாக ஸ்க்ரோட்டமை கட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த வாஸ் டிஃப்ரென்ஸை கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நாட் போட்டுருவாங்க. ஸோ இட் ப்ரிவெண்ட் த என்ட்ரி ஆஃப் ஸ்போம் இன்டு தி யூரித்ரா. ஸோ யூரித்ராவுக்கு ஸ்போம்ஸ் போகிறத அவாய்ட் ஆயிரும். So vasectomy prevent the sperm from healing of the penis and discharge has no sperms in it. ஸோ அங்கேருந்து இந்த வாசெக்டமி பண்ணினதுக்கப்புறம் பெனிஸ்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய அதில் ஸ்போம்ஸ் வந்து இருக்காது. ஸோ see this diagram, இதுதான் வந்து வாசெக்டமி. இதில் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாஸ் டிஃப்ரெண்ட்டு, இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கட் பண்ணிவிட்டு ரெண்டு இடத்துலையும் நாட் போட்டாங்க. ஸோ இந்த ஸ்க்ரோட்டமில் உற்பத்தி ஆகக்கூடிய ஸ்போம்ஸு இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் மூலமாக தான் என்ன ஆகும், செமினி இங்கே போகும் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. தென் இது பாருங்கள் டியூபெக்டமி. இது ஒரு ஃபிலோப்பியன் டியூப், இங்கே ஒரு ஃபிலோப்பியன் டியூப். இந்த ஓவரியில் இருந்து என்ன ஆகும்னா ஓவம் ப்ரொடியூஸ் ஆகி இந்த ஃபிலோப்பியன் டியூபுக்கு போகும் இல்லையா. அப்போது அந்த இடத்துல போய் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த இடம் என்ன பண்ணிட்டாங்க, ஃபிலோப்பியன் டியூபை கட் பண்ணி நாட் போட்டாங்க. தென் இதுதான் வந்து காண்டம். பெனிஸில் வந்து இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த காண்டம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது சர்விக்கல் கேப்ஸு. இது வந்துட்டு ஃபீமேல் ட்ராக்கில் சர்விக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் சர்விக்கல் கேப்ஸு. இது வந்து காப்பர் டீ, பார்க்குறதுக்கு டீ ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதனால் இதை வந்து யுட்ரஸில் ஃபீமேலோட யுட்ரஸில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடம் எல்லாமே, இந்த இடம் ஃபுல்லாகவே என்ன இருக்கும்னா காப்பர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த காப்பர் என்ன ஆகும்னா யுட்ரஸில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லீக் ஆகிட்டே இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அப்போது எப்போ ஸ்போம்ஸ் வந்து யுட்ரஸ்குள்ளே இப்படி என்ட்ரி ஆகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த காப்பர் வந்து அந்த ஸ்போமை கில் பண்ணிடும். I hope you understand this topic. Kindly watch our channel and subscribe our channel. Thank you. Have a fabulous day.